ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FF மை 7 ஸ்டெப் பிரதர்ஸ் அதோட ஃபைனல் லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தங்க எனக்கு கண்டு ரொம்ப பெரிய கமெண்ட் எழுதியிருந்தாங்க. அது படித்தோன்னே எனக்கு அந்த டேவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஹார்ட் ஒர்க்கை அவங்க நிஜமாகவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே உங்களுக்கு நான் மனசார தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொருத்தங்க எல்லாரும் இதை ஹாப்பி எண்டிங்காக முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இவங்க மட்டும் வித்தியாசமாக இதை ஓப்பன் எண்டாக முடிங்க, ஆனால் சீசன் 2 போடுங்கன்னு சொன்னீங்க. சீசன் 2 போட முடியுமான்லாம் தெரியல, பட் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அவங்க மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. நீங்கள் அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த லாஸ்ட் எபிசோட் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும், ஓகேவா? ஸோ இன்னும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த லாஸ்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சிடணும்னா, எவையன் அப்போனா இன்னும் என் அப்பா ஒன்று அடாப்ட் பண்ணலையா? இல்லை பண்ணலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, சே இதை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கே, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. இப்போ நீ அதை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்ட வையன் அப்படின்ட்டு ஜேகே சொல்ல, நீங்கள் அப்படியே ஜேகே தான் பார்க்குறீங்க. எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் கரெக்டாக மிஸ்டர் லீ அப்படியே, என்னாச்சு எல்லாரையும் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? வயன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு மிஸ்டர் லீ அப்படியே வர, அப்போ எல்லாரும் ஐயோயோ அப்பாவா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ என்னடா பண்ணுறது இப்போது அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அப்பாவை நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சுகா சொல்ல, பாரமும் ஆமாம் சுகா சொன்னது கரெக்டு தான், நம்ம அப்பா கிட்ட சொல்லணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்க, அப்போ மிஸ்டர் லீ உள்ளே வராரு. வந்துட்டு உங்கள் கையில் இருக்க உங்கள் சூட்கேஸையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. வயன் எங்கம்மா போகிற நீ? எதுக்கு சூட்கேஸ் எல்லாம் கையில் வச்சுருக்க? என்னாச்சு அப்படின்ட்டு மிஸ்டர் லீ கேட்க, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஷாக்கில் இருக்கீங்க, இப்போ மிஸ்டர் லீ வேறு ஏதோ கேட்க நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே தான், அது ஒன்றும் இல்லைப்பா, அவளோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஹாஸ்டல்லே விட்டு வந்திருந்தாலாம், அதுதான் வரும்போது அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை. வயன் போ ரூமுக்கு போ, நீ இப்போ தான் வந்திருக்கா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க போ அப்படின்ட்டு ஜேகே சமாளிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல. இப்போ மிஸ்டர் லீக்கும் ஏதோ தப்பாகப்படுது, ஏன்னா எல்லாரும் ஹாலில் தான் இருக்காங்க, நீங்கள் வேற நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி சூட்கேஸோட. அதனால தான் அவர் ஒரு மாதிரி எல்லாரையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு, வயன் என்னாச்சு உண்மையாக சொல்லு, ஜேகே நீ கொஞ்சம் அங்கே இரு அப்படின்ட்டு ஜேகேவை கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ளி போய் நின்றுட்டுருக்காரு. அப்போது மிஸ்டர் லீ, வயன் சொல்லு என்னாச்சு? அது மிஸ்டர் லீ, இதுக்கு மேலே எனக்கு இந்த வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, நான் ஹாஸ்டல்லே போய் தங்கி படிச்சுக்கிறேன், நீங்கள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, இப்போ மிஸ்டர் லீக்கு ஒன்றும் புரியல. வயன் உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படிலாம் சொல்கிற? என்னை அப்பான்னு கூப்பிடு, நான் கொஞ்ச நாள் ஒன்று அடாப்ட் பண்ணிக்கிறேன். வயன் இல்லை வேணாம், எனக்கு தெரிஞ்சு இங்கே என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ சொல்லியும் அவள் நம்ம பேச்ச கேட்க மாட்றா, நம்ம அவளை லவ் பண்ணுறது ஏன் அவள் புரிஞ்சிக்க மாட்றா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்குமே இவ்வளோ சொல்லியும் அவள் இப்படி பண்ணிட்டால, அப்பா என்ன முடிவெடுப்பார் அப்படின்ட்டு ஜேகேவும் பார்க்க, அப்போ சுகா அப்பா என்ன சுகா இவ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஏதாச்சும் நடந்துச்சா? யாராச்சும் சொன்னீங்களா அவட்ட அப்படின்ட்டு கேட்க, அப்போ சுகா அப்பா இல்லை, நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு சுகா சொல்ல வர, அப்போ டியாங் சுகா சொல்லாத அப்படின்ட்டு தடுக்கிறாரு. டேயாங் நீ அமைதியாரு, சுகா சொல்லட்டும் அப்படின்ட்டு ஆரம்பம் சொல்ல, அப்போ டியாங்க்கும் என்ன பண்ணுறது தெரியல, அமைதியாயிட்டாரு. சொல்லு சுகா என்ன விஷயம் அப்படின்ட்டு மிஸ்டர் லீ கேட்குறாரு. அப்போ நீங்களும் ஏன்னா இவங்க எல்லோரும் என்னை லவ் பண்ணுறத மிஸ்டர் லீ கிட்ட சொல்ல போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சுகா சொல்லு என்ன விஷயம்? அப்போ ஆரம் முன்னாடி வந்துட்டு, அப்பா நீங்கள் கேட்டு இருப்பீங்கள, உங்களால் ஏண்டா அவளை தங்கச்சி ஏற்றுக்க முடியலன்னு, அதுக்காண்டி பதிலாக நாங்கள் இப்போ சொல்கிறோம்.
அப்படின்ட்டு ஆரம் சொல்ல, அப்போ மிஸ்டர் லீக்கு புரியாமல் அப்படியே ஆரமாக தான் பார்த்துட்ருக்காரு, மற்றவங்க எல்லாரையுமே தான் பார்க்குறாரு. அப்போது ஜின் வந்துட்டு, அப்பா எங்கள் எல்லாருக்கும் வைனை பிடிச்சிருக்கு, நாங்கள் அவளை லவ் பண்ணுறோம். அப்போ மிஸ்டர் லீக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. புரியல, என்ன ஜின் சொல்லிகிட்ருக்க? அப்போ ஜிமின், ஆமாப்பா எங்கள் எல்லாருக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளை ரொம்பவே லவ் பண்ணுறோம். நீங்கள் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடியே அவளை நிறையா டைம் நாங்கள் காலேஜில் பார்த்துருக்கோம், எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, நாங்கள் எல்லாருமே அவளை லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அப்போ ஜேஹப்பும் வந்துட்டு, ஆமாப்பா எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு தான், இவங்கள மாதிரி நான் முன்னாடியெல்லாம் அவளை பார்க்கல, பட் இந்த வீட்டுக்கு அவள் எப்போ வந்தாலோ அப்போவே ஃபஸ்ட் டைம் அவளை பார்க்கும்போதே எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி, அவளை நான் லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டு சொல்ல. இன்னும் 2 பேர் தானே பாக்கி, ஜேகேவும் டேயாங்கும். சொல்லி அப்படியே திரும்பி, நீங்கள் எதுவும் சொல்லலையாடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அப்போ அவங்க 2 பேரும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. மிஸ்டர் லீக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில. அப்போ நீங்கள் என்ன இவங்க இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஷாக் ஆகிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் அவருக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரில, அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி, அப்பா எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குன்னு, நீங்கள் ஷாக்கான மாதிரி தான் வயனுமே ஷாக்கில் இருக்கா, அதனால் நீங்கள் பார்த்து முடிவெடுங்கப்பா, எங்கள் எல்லாருக்கும் சாதகமாக தான் நீங்கள் முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்ட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படியே டேயாங்க பார்க்குறீங்க, இவனுக்கு எவ்வளோ தெரியும், அவனோட அப்பா முன்னாடியே என் கை இப்படி பிடிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்கியாக பார்த்துட்ருக்க. இவனுக்கு எப்படிரா இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்ட்டு ஜின்னும் பார்த்துட்ருக்காரு, மற்றவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ மிஸ்டர் லீக்கு இதுக்கு என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியல பார்த்துட்ருக்காரு. அவரோட அசிஸ்டண்ட் வேறு, இது என்னடா இவ்வளோ பெரிய கூத்து நடந்துட்டுருக்கீங்க, பெரிய சீரியலில் கூட இப்படிலாம் ட்விஸ்ட் இருக்காதே அப்படின்ற மாதிரி தான் ஏதோ ஷோ பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போ மிஸ்டர் லீ, என்னடா என்னடா சொல்கிறீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களா, ஆனால் இது எப்பட்றா அப்படின்ட்டு அவர் கேட்க. அப்போ ஜேகே, ஆனால் அது எப்படின்னு எங்களுக்கு தெரிலப்பா, எங்கள் எல்லாருக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு, அவளை எங்கள் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்ப்பா அப்படின்ட்டு ஜேகேவும் சொல்ல. நீ மட்டும்தான் இன்னும் எதுவுமே பேசலன்னு நினச்சிட்டு இருந்த, நீயும் பேசிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் தான் லீ பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எதாக இருந்தாலும் யோசிச்சு உங்ககிட்ட பதிலாக சொல்கிறேன் அப்படின்ட்டு மிஸ்டர் லீ பாட்டில் போக, அவரோட அசிஸ்டண்ட்டும் என்ன அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடி போயிட்டுருக்கான். உங்களுக்கும் ஒன்றும் புரியல, மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்குமே ஒன்றுமே புரியல. அப்போ என்ன எந்த பதிலுமே சொல்லாமல் அவர் பாட்டில் போகிறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்க. அப்போ நீங்கள் கையை விட்டால் மட்டும் போதும் அப்படின்ட்டு நைஸாட்டையும் கையிலேருந்து உங்கள் கையை அப்படியே நீங்கள் நைஸாக எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது என்னடா அப்பா என்னடா இப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அதுதான் எனக்கும் தெரில, ஆனால் அப்பா இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமாக முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஜின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நம்மளுக்கு சாதகமாக தான் அப்பா முடிவு எடுப்பார் அப்படின்ட்டு ஜேகேவுமே சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நைஸாக கையெடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போக ட்ரை பண்ணுறீங்க. அப்போ அப்படியே ஆரம் வந்து, எங்கே போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆரம் நீங்கள் ரொம்ப நல்லவர், நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன், கொஞ்சம் தள்ளி மட்டும் போங்க, நான் அப்படியே உங்கள் கண் முன்னாடி வராமல் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க. இப்போ தான் எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க நீங்கள் நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அப்போது நீங்கள் வந்து எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் நீ இருந்தாகணும் அப்படின்ட்டு ஜேகே போய் அப்படியே டோரையே லாக் போட்டு வந்துட்டாரு. அதுவும் நீங்கள் ஜேகே அப்படின்ட்டு ஜேகே வடிக்கிறீங்க. அவர் திரும்பி ஒரு முறை தான் முறைக்கிறாரு, நீங்கள் அமைதியாயிட்டீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன கூத்து வேணாலும் பண்ணி தொலைங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழுவேன், இங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. வயன், நீ எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமல் நீ உன் பக்கம் மட்டும் யோசிக்கிறிய வயன் அப்படின்ட்டு ஜேஹப் சொல்கிறாரு. ஏன்னா ஏன் பக்கம் மட்டும் யோசிக்கிறேனா, நீங்கள் ஏன் என் பக்கத்துலேருந்து யோசிச்சு பார்க்க மாட்டீங்க, அது எப்படி என்னால் இங்கே இருக்க முடியும்? சரி, உங்களே யாரையாச்சும் ஒருத்தரை கூட நான் லவ் பண்ணி இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகாதா? அது எப்படி நல்லா இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்க. அப்போ எல்லாருக்குமே இது கரெக்டுன்னு தான் படுது, ஆனால் அதே நேரத்தில் அவங்கள விட்டு கொடுக்கவும் அவங்க தயாராக இல்லை. அப்போ சுகா,
இங்கே பாரு வயன், அப்பா எதாக இருந்தாலும் கரெக்டாக முடிவெடுப்பார். நீ அது வரையுமாச்சும் உன்னோட ரூமில் இரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுகா சொன்னனால மட்டும் நீங்கள் சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் தானே, சரி ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களோட சூட் கேஸில் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அப்போ என்ன முடிவெடுப்பார் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நீங்களும் உங்கள் ரூம்குள்ளே தான் இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது. நல்ல வேலை மிஸ்டர் லீ வந்தார், இல்லைன்னா இவங்க எல்லாரும் என்னை என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரில. நான் அப்படியே நைஸாக ஓடி போகணுன்னு நினச்சேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது மிஸ்டர் லீ என்ன முடிவெடுப்பார்? அவர் கண்டிப்பாக எனக்கு சாதகமாக தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எப்படி, அவரோட எல்லா பசங்களும் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒருத்தருக்காண்டி இன்னொருத்தரை விட்டு கொடுக்குற கேரக்டர் மிஸ்டர் லீ கிடையாது. அவர் கரெக்டாக தான் முடிவெடுப்பார், என் பக்கமும் யோசிப்பார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு யாரோ உள்ள வர நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான். ஜிமினை பார்த்தோன்னே நீங்களா, நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போங்க. வயன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ எதாக இருந்தாலும் முடிவு எடுத்துக்கோ வயன் அப்படின்ட்டு சொல்ல. எப்போவுமே அவர் இந்த மாதிரி மாடுலேஷன்லலாம் உங்ககிட்ட பேச மாட்டார். பட் இப்போது அமைதியாக ஒரு மாதிரி சீரியஸாக பேசுகிற மாதிரி இருக்க. என்ன விஷயம், எதாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின், இங்கே பாரு, நீ என்ன அரைஞ்ச, ஆனால் நான் அதை பற்றி கூட அவ்வளோவா கவலைப்படல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. என்னன்னா அவர் காரில் உங்ககிட்ட அவரோட லவ்வை சொல்லியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் உங்களை கிஸ் பண்ணியிருப்பார்ல, அப்போ நீங்கள் பலாருன்னு ஜிமின் கண்ணத்துலேயே அலைஞ்சிருப்பீங்க. அப்போ ஜிமின் சத்தியமாக அதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் அவ்வளோதான், அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரைஞ்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. ஐயோ இவனை அரைஞ்சிட்டேனே, இங்கே வேற யாருமே இல்லையே ஹெல்ப் கேட்கலானா, இவன் ஏதாச்சும் நம்மளை பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பயத்தில் இருப்பீங்க. ஏன்னா டோர் வேறு ஓப்பன் பண்ண முடியலையா அதனால. ஆனால் ஜிமின் அதுக்கப்புறமா எதுவுமே பேசாமல் உங்களை கூப்பிட்டு காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அவர் கிளம்பியிருப்பார். ஸோ அதுதான் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஜிமின் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்க. அப்போ நீங்கள் சாரி, நீங்கள் திடீர்னு அப்படி பண்ணனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்களை அரைஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காண்டி தயவு செஞ்சு என்னை பழி வாங்குறேன்ட்டெல்லாம் என்கிட்ட எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல. என்னென்ன அவ்வளோ கேவலமான பர்சன் நினச்சிக்கிட்டியா வயன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல. அப்போ நீங்கள் இல்லையா பின்ன அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், இங்கே பாரு, நான் அதை பற்றியெல்லாம் உன்கிட்ட பேச வரல. ஆனால் நான் என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்லணும். அதை நீ புரிஞ்சுப்பியானோ எனக்கு தெரியல, பட் நான் உன்கிட்ட சொல்லணும் வயன். ஏன்னா ஃபீலிங்ஸா? ஆமாம், நாங்கள் ஒன்றும் சும்மா உன் பின்னாடி சுற்றிட்டு இல்லை. எங்களுக்கு நிஜமாகவே உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை பிடிச்சிருக்கனால தான் உன்கிட்ட இப்படி நடந்துகிட்ருக்கோம். நான் இது வரையும் மற்ற பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கேன், கொஞ்சம் ஃப்ளோட் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் நான் உன்கிட்ட நடந்துக்கிட்ட அளவுக்கெல்லாம் இது வரையும் நான் யாருக்கிட்டேயும் நடந்துக்கிட்டதில்லை. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன். நான் உன்னை காலேஜில் பார்க்கும் போதெல்லாம் நீ மட்டும்தான் மற்ற பொண்ணுங்களை விட வித்தியாசமாக இருப்ப. எப்போவுமே அங்கே இருக்கவங்களுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உன்னோட வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருப்ப. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பண்ணுவ. அந்த விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன், அதை ரசிச்சிருக்கேன். உன்னை பார்க்கறதுக்காண்டியே அடிக்கடி நான் காலேஜ் கூட வந்திருக்கேன் என் அப்பாவுக்கு தெரியாமல் அப்படின்ட்டு. ஜிமின் அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு, எப்போ அவரோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு உங்களுக்குமே அவர் உண்மையாக சொல்கிறாருன்னு தெரியுது. பட் என்ன முடிவெடுக்கிறது தெரியாமல் நீங்கள் அமைதியாக இருக்க. இங்கே பார்வையன், நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ இதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காததும் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவர் எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ நீங்கள் இவன் மனசுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அப்படியே இருக்க. அப்போது வயன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆரம் அப்படியே எட்டி பார்க்குறாரு டோர் ஓப்பன் பண்ணிட்டு. நீங்களா, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? இங்கே பாரு, ஜிமின் உன்கிட்ட என்ன பேசினான்னு தெரியல, பட் நான் உன்கிட்ட இதை சொல்லி ஆகணும் வயன். எங்கள் எல்லாருக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதா, பட் என்னோடய ஃபீலிங்ஸை பற்றி நான் உன்கிட்ட ப்ராப்பராக நான் சொல்லலை. அதனால தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பம் அவர் உங்களை லவ் பண்ணுற விஷயம் அண்ட்
உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு உங்களை ரசித்த விஷயம் அப்படின்ட்டு அவருமே அவரோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போக அப்படியே லயனா எல்லாருமே வர்றாங்க. எல்லாருமே அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது சுகா வர சுகாவும் அவர் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் அவர் 2-3 வார்த்தையிலேயே உங்களுக்கும் புரியுது அவர் உங்களை உண்மையாக தான் லவ் பண்ணுறாரு. அவங்க எல்லாரும் உங்ககிட்ட ஃபேக்காக இல்லை, அவங்க உண்மையாக தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேஹப் வராரு. ஜேஹப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அவர் வந்தோன்னே, இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கேன்னு. ஆனால் எனக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு தெரியலனாலும் நீ மனசுக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸை ஓட்டிகிட்ருக்கன்னு தெரியும். நீ கொஞ்சம் எங்களை பற்றி யோசி. எங்களுக்கு உன்னை உண்மையாக பிடிச்சிருக்கனால தான் அப்பாவுக்கு முன்னாடியே டைரெக்டாக சொன்னோம். ஸோ நீ கொஞ்சம் யோசி வயன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே ஜேஹோப் வெளில போக, இன்னும் ஒரே ஒருத்தர் தான் பாக்கி, அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அப்போ நீங்களும் இவங்க எல்லோரும் என்கிட்ட உண்மையாக தான் சொல்கிறாங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது எப்படி என்னால் எப்படி எல்லாருக்கும் ஓகே சொல்ல முடியும், அது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜேகே மற்றவங்கள மாதிரிலாம் இல்லை, பெர்மிஷன் கேட்கல, ஒன்றும் கேட்கல, எப்போதும் போல் உங்கள் ரூம்குள்ளே அப்படியே நுழைய நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே பாரு, எல்லாருமே ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு தெரியும். அவங்கள மாதிரியெல்லாம் என்னால் என்னோடய லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் நான் ஜென்யூனாக சொல்கிறேன், நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை நான் என் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் எப்படி உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் கூட சரி ஓகே போயிடுவான் போல் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. பட் அவர் ரிட்டர்ன் போகாமல் அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க, அப்போ அவர் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே உங்ககிட்ட தான் வராரு, உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட வரையும் வந்தவர், ப்ளீஸ் வயன், கொஞ்சம் எங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் நீ மதிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே வந்து கிளம்பிட்டாரு. ஜேகே கூட இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாதே, ஆனால் உங்ககிட்ட இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு. அதனால் இவன் என்ன இப்படியெல்லாம் இதுவரையும் நம்மக்கிட்ட பேசினதே இல்லை, அவன் என்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு நீங்கள் இன்னுமே குழம்பி போகிறீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்னே உங்களால் சுத்தமாக புரிஞ்சிக்க முடியலை. ஸோ இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் இங்கிட்டு மிஸ்டர் லியோட ரூமில் தான். மிஸ்டர் லீ அப்படியே சலகை மாதிரி உக்காந்துட்ருக்காரு. அப்போ அவரோட அசிஸ்டண்ட், பாஸ் என்ன பாஸ் இப்படி நடக்குது, நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க, அது தாண்டா எனக்கும் தெரில, என் பசங்க இப்படி வந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கன்னு என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் இப்போது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. வயன் நல்ல பொண்ணு தான், என் பசங்கள்லாம் யாராச்சும் ஒருத்தங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நான் அதை ஏற்றுருப்பேன். ஆனால் 7 பேருமே லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படின்ட்டு மிஸ்டர் லீ புலம்பிட்டு இருக்காரு. அப்போ மிஸ்டர் லீயோட அசிஸ்டண்ட் சைலண்டாக இல்லாமல், சார் இன்னைக்கு காலைல கூட நீங்கள் ஏதோ சொன்னீங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பாண்டு க்ரியேட் ஆகட்டும்னு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாண்டு க்ரியேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். என்னன்னா, மார்னிங் மிஸ்டர் லீ தானே ஜிம்மில் போய் ட்ராப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தானே ஜிம்மின்னு அவங்கள கூப்பிட்டு போய் காலேஜுக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா விஷயமே நடந்திருக்கும். அப்போது மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான், ஏன் பாஸ் நான் தான் இருக்கேன்ல, எதுக்கு சாரை நீங்கள் போய் ட்ராப் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருப்பான். அப்போ மிஸ்டர் லீ, அவள் எப்போதுமே இது அவளோட வீடுன்னு அவள் ஃபீல் பண்ண மாட்றா, அதனால தான் என் பசங்க கூட கொஞ்சம் அவள் பேசினா, கொஞ்சம் அவள் கம்ஃபர்டபுளானா, இங்கே அவள் கம்ஃபர்டபுளாக நம்மளோட, அதாவது என்னோடய ஃபேமிலியில் ஒரு பர்சனாக அவளுமே மாறிடுவா, அதுக்காண்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதை தான் இப்போது மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் ரிமைண்ட் பண்ணிவிட்டு, நல்லா பாண்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்க போலையே சார் அப்படின்ட்டு, இதுதான் சான்ஸ்ன்னு அவன் கலாய்க்கான். அப்போ மிஸ்டர் லீ அப்படியே திரும்பி முறைச்சி பார்க்க, என்ன முறைச்சி என்ன பாஸ் ப்ராப்ளம், நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். அதுதான்டா எனக்கும் தெரில, என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரிலடா, வைனோட மனசில் என்ன இருக்குன்னு தெரில, என் பசங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவும் விரும்பலை, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இப்போ அவங்க எல்லாரும் வயனை கேட்குறாங்க, நான் அதுக்கு எப்படா இல்லைன்னு சொல்ல முடியும், பின்ன என்ன பாஸ் வயன் என்ன எல்லாருக்குமா மேரேஜ் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவன் விளாட்டுத்தனமாக சொல்கிறான். ஏன்னா
அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லீ திரும்பி அப்படியே அவரோட அசிஸ்டண்ட்டை தான் பார்க்குறாரு. ஸோ இப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் மிஸ்டர் லீ அங்கே சோஃபாவில் உட்காந்துட்ருக்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி தான் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நீங்களுமே என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியல. நீங்கள் மிஸ்டர் லீயோட முடிவுக்காண்டி காத்துட்ருக்கீங்க. அப்பா நீங்கள் ரொம்ப நேரமாக இப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு ஆரம் கேட்குறாரு. அப்போ மிஸ்டர் லீ அப்படியே நிமிந்து எல்லாரையும் பார்க்க, அதுக்கப்புறம் கடைசியாக அவங்களையுமே பார்க்குறாரு. வயன் நீங்கள் கொஞ்சம் வாயன் அப்படின்ட்டு கூப்பிட, நீங்களுமே அப்படியே வந்து மிஸ்டர் லீக்கு முன்னாடி தான் நிற்கிறீங்க. அப்போ அவர் அவங்கள பிடிச்சி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாருமா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், ஆனால் அது உனக்கு கரெக்டாக படுமான்னு எனக்கு தெரியல. நீ இதுக்கு வேணான்னு மட்டும் சொல்லிடாதம்மா, எங்கள் எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்திடாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ மிஸ்டர் லீ உங்கள் கையை பிடிச்சி, இங்கே பாருமா, என் பசங்க இதுவரையும் என்கிட்ட வந்து யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னதே கிடையாது. முதல் தடவையாக அவங்க என்கிட்ட சொன்னதே ஒன்று தான், ஒன்றை லவ் பண்ணுறேன்னா முதல் தடவையாக எல்லாரும் ஏன் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதனால என்னால் அதுக்கு நோன்னு சொல்ல முடியாதுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஏன்னா அதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க, அது இந்த முடிவு எனக்கு கரெக்டாக பட்டுச்சுமா அப்படின்ட்டு அவர் அப்படியே அவரோட அசிஸ்டன்ட் பார்க்க, அவன் நடத்துங்கடா நடத்துங்க, இந்த மாதிரி எந்த குடும்பத்துலேயும் நடந்திருக்காது அப்படின்னு நம்ம தான் பார்த்துட்ருக்கான். அப்போது பிடிஎஸ் மெம்பர்ஸும் புரியாமல் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் டைரெக்டாக சொல்லுங்கப்பா, இல்லைன்னா எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல் இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல, அது நீங்கள் எல்லோரும் இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறீங்க தானடா அப்படின்ட்டு பார்த்து கேட்க, எல்லோரும் ஆமாம்மா அப்படின்ட்டு மண்டி ஆடிட்டு இருக்காங்க. வயன் நீ நீ இவங்களில் யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? இல்லை நான் இவங்களில் யாரையும் லவ் பண்ணல. நிஜமாவே நீங்கள் யாரையுமே லவ் பண்ணலையா வயன்? இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையை நோட் பண்ணுறீங்க. அப்போ மிஸ்டர் லீ எல்லாரையும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்டு உங்களை திரும்பி அப்படியே பார்த்து, நீ வேணா இவங்க 7 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. மிஸ்டர் லீயும் அவரோட அசிஸ்டண்ட்டையும் தவிர. நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாக் ஆகிட்டு கேட்க, இங்கே பாரு, இது ரொம்ப வியர்டாக தான் இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் என் பசங்க உன்னை லவ் பண்ணுறாங்க, எல்லோரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க, அதுதான் எங்கள் பிரச்சனை. அவங்க எல்லோரும் வேறு யாரையோ லவ் பண்ணால் கூட நான் அவங்களெல்லாம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் இப்போது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது வயன். நீ மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க எல்லோரும் கடைசி வரையுமே யாருமே லவ்வும் பண்ண மாட்டாங்க, மேரேஜுமே பண்ணிக்க மாட்டாங்க. என் பசங்களை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்க எல்லோரும் என்ன மாதிரி தான். ஸோ அதனால் நீ இதுக்கு ஓகேன்னு சொல்லு வயன். அப்போ நீங்கள் அப்படியே மிஸ்டர் லீயோட கையை எடுத்து விட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் பெரிய மனுஷன், உங்களுக்கு மூளை இருக்கும், இவங்கள மாதிரிலாம் கிடையாதுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்த. அப்போது ஏ வயன் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறியா, அப்பாவுக்கு முன்னாடி இப்படி பேசாத அப்படின்னு மாதிரி ஜேகே வராரு. அப்போ மிஸ்டர் லீ, ஜேகே நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. ப்ளீஸ் வயன், இது கேட்க வியடாக இருந்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை வயன். பசங்களுக்கு எது வேணுமோ அது அவங்களுக்கு கொடுக்கணும் தான் நான் எப்போவுமே நினச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் இதை பற்றி யோசி வயன்மா அப்படின்ட்டு சொல்ல, இப்போ உங்களுக்கும் என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு திரும்பி எல்லாரையுமே பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் ப்ளீஸ் வயன் ஒத்துக்கோன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை போல், நீங்கள் எல்லாரையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கூட அந்த மாதிரி தான் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே, என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்லேருந்து உங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் ஆரம் வந்தவங்க முன்னாடி நிற்கிறாரு. அப்படி தான் உங்கள் வழியில் ஆளுக்கு வந்து நிற்கிறாங்க. கடைசியில் மிஸ்டர் லீ தான் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட அசிஸ்டண்ட்டு, அவன் பெருசாக அங்கே ஜெய்சாண்டிக்காக நின்றுட்டுருக்கான். அவனை தாண்டி யாராலுமே அங்கிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் என்ன, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை பிளாக் பண்ணுறீங்களா? நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அப்போ மிஸ்டர் லீ, இங்கே பாரு வயன், கொஞ்சம் நீ இதை பற்றி யோசிக்கலாம்ல, உனக்கு என்ன பிரச்சனை வந்துட போது சொல்லு.
என் பசங்க எல்லாருமே நல்லபடியாக தான் நான் வளர்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் உன்னை நிஜமாவே நல்லா பார்த்துப்பாங்க. நீ அதில் எந்த டவுட்டுமே படாத. உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு வயன் அப்படின்ட்டு மிஸ்டர் லியோ உங்களுக்கு கெஞ்சுற மாதிரி கேட்க, அப்போது ப்ளீஸ் வயன், என் அப்பா இவ்வளோ கெஞ்சுறாருல, அதுக்காண்டியாச்சும் நீ ஒத்துக்கோ வயன், எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. பிரச்சனை இல்லைனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன உங்கள் 7 பேருமே மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்க, அப்போது ஜே ஹோப் இதில் உனக்கு என்ன வயன் பிரச்சனை? எங்களுக்கே பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? அப்போ பரவாயில்லையா? எங்களுக்கு பரவாயில்ல வயன், நீ எங்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு டியாங் சொல்ல, என்னடா குடும்பம் இது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறீங்க எல்லாரையும். அப்போது இங்கே பாரு வயன், எங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு. கண்டிப்பாக நாங்கள் உன்னை சின்சியராக தான் லவ் பண்ணுறோம். உன்னை நாங்கள் நல்லா பார்த்துப்போன்னு உனக்கு நம்பிக்கை வரும் வயன். அது வரையும் ஜஸ்ட் ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. இல்லை எனக்கு புரியல, நீங்களாம் மனசில் என்ன நினச்சி வச்சிட்ருக்கீங்கன்னு. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? இந்த வீட்டில் மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களாம் எங்கேயாச்சும் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என் அப்பா அவ்வளோ கேட்குறாரு, என் அண்ணங்களும் அவ்வளோ கேட்குறாங்க, உனக்கு என்னடி ஒத்துக்க அப்படின்ட்டு ஜேகே வர. ஜேகே இப்படியெல்லாம் பேசாத, அப்புறம் ஓடி போயிடுவா அப்படின்ட்டு டியாங் சொல்ல. ஆமாம், இவ்வளோ விட்டுருவானா நான், இவன் இங்கே தான் இருந்தாகணும். இவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவள் எங்கள் கூட தான் கடைசி வரை இருந்தாகணும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே அவர் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, இவன் இருக்கானே, இவனை தான் நம்பவே கூடாது. இவன் கூட மட்டும் கண்டிப்பாக இருக்கவே கூடாது, நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இல்லை, நீங்கள் என்னதான் சொன்னாலும் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என்னை விடுங்களேன், நான் தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போயிடுறேன், சத்தியமாக உன் முன்னாடியெல்லாம் வரவே மாட்டேன். வயன் இவ்வளோ கேட்குறவன் உனக்கு பாவப்படலையா வயன் அப்படின்ட்டு ஜிவின் கேட்க, இல்லை எனக்கு படலை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ரியாக்ஷன்லாம் பார்க்குறீங்க. அப்போ மிஸ்டர் லீ, டேய் எல்லாரும் அவள் காலில் விழுந்து கெஞ்சிங்கடா அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லீ சொல்கிறாரு. யாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போது மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் தான் காலில் விழுக்க சொல்கிறாரு சார் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்க, ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே அவங்க காலில் விழுக்கிறாங்க. அப்போ ஜேகே மட்டும் விழுக்காமல் இருக்க, குனிடா அப்படின்ட்டு ஜிமின் தான் ஜேகேவை பிடிச்சி உங்கள் காலில் விழுக வைக்கிறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? வயன் உன் காலில் கூட விழுந்துட்டோம், நாங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க அப்படின்ட்டு உனக்கு தெரியும். இது வரையும் என் அப்பா காலில் கூட நான் விழுந்ததில்லை, ஆனால் உன் காலில் விழுந்திருக்கேன் வயன், ஒரு சான்ஸ் கொடு வயன் அப்படின்ட்டு உங்களை காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க எல்லாரும். நீங்கள் ஒரு மாதிரி எல்லாரையும் பார்க்குறீங்க. மிஸ்டர் லீயும் கொஞ்சம் வாய்ப்பு தான் கொடுயம்மா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் சீனை கட் பண்ணால் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீ இன்னமே பிடிஎஸ் மெம்பர்ஸ் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஆனால் உங்களை தாங்கன்னு கவனிச்சிக்கிறாங்க தான். சொன்ன மாதிரி அவங்கள கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறது, கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஜின் சமைச்சு கொடுக்க, ஒருத்தர் உங்களுக்காண்டி பார்த்து டிஃபன் பேக் பண்ண அப்படின்ட்டு உங்களை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஜேகே கூட முன்ன மாதிரிலாம் கிடையாது, அவருமே உங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா ஜேகே தான் உங்களை பதறி அடித்து ஹாஸ்பிட்டலெலாம் கூப்பிட்டு போய் உங்களை பார்த்து பக்கத்துலேருந்து கவனிச்சுப்பார். அப்படி தான் எல்லோரும் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்க ஒரு கட்டத்தில் உங்களுக்குமே மனசு மாறிடுச்சு. கொஞ்ச நாள் இங்கேருந்து போயிடலாம் தான் நீங்கள் நினச்சிங்க, ஆனால் இப்போது உங்களால் இவங்க இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, என்னவோ இது கரெக்டோ தப்போ, ஆனால் கடவுள் நம்மளை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி விட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லோரும் தான் நம்மளோட ஃபேமிலி இல்லாமல் தனியாக அண்ணாத மாதிரி இருந்த என்ன மிஸ்டர் லீ அவரோட பொண்ணாக்கிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். இவங்க எல்லாரும் என் மேலே லவ்வில் விழுவாங்கன்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ என் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் இவங்க எல்லாருக்கூடையும் இருக்கணும் தான் நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்கூடையும் இருந்தால் மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி எல்லாரையும் தான் பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் அங்கே தான் ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஃபேமிலி, இவங்கள விட்டு நான் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷில் யோசிக்கிங்க. ஸோ அப்படியே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட காலேஜெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் மிஸ்டர் லீயோட கம்பெனியில் சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க.
அப்போது நீங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ மிஸ்டர் லீயோட அசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ யாரோ டோரை நாக் பண்ணா நீங்கள் யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜிமின் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஜிமின், நீங்கள் என்ன பண்ணுற? உன்னோட வேலையை பக்கமே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை இப்படியெல்லாம் சுத்த வேணாம்னு சொல்லியிருக்கேன் தானே. போ, உன்னோட வேலையை ஃபஸ்ட்டு முடி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் போடுறீங்க ஜிமினிக்கே. ஏ வயன், என்னடி எனக்கே ஆர்டர் போடுறியா? ஆமாம், இங்கே நான் தானே சிஓ, நான் தான் ஆர்டர் போடுவேன். அது சரி அப்படின்ற மாதிரி டியாங் வர. டியாங், நீயுமா? நீயாச்சும் பொறுப்பாக வேலை பார்ப்பான்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு பார்க்க, என்ன வயன் நீ, நாங்கள் வரத்துக்கு என்ன இப்படி பண்ணுற? பின்ன என்ன, வேலை பார்க்காம சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க? சும்மா சுற்றிட்டலாம் இல்லை, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தோம். என்னவா, என்னையா பார்க்க வந்தீங்க? ஏன் உன்னை பார்க்க வர்றது என்ன குத்தமா என்ன? ஆமாம், குத்தம்தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்குள்ளே சிரிப்பு வருது தான். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டெரராக பேசிகிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ரொம்ப தான் வயன் நீ அப்படின்ட்டு ஆரம் ஒரு ஃபைலை தூக்கிட்டு வர்றாரு. ஆரம், நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்களா? ஏய், என்னெல்லாம் உங்கள் கேங்கில் சேர்க்காத. உன்ட்ட இதில் கொஞ்சம் சைன் வாங்கணும், அதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்ட்டு அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஆரம் உங்ககிட்ட கொடுக்க. ஓ சாரி ஆரம், உங்களை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல வயன் அப்படின்ட்டு ஆரமோ, டே போய் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஜிமினியும் டேயாங்கியும் பார்த்து சொல்கிறாரு. அப்போ ஜேகே அவங்களோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வந்துட்டே, என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே வர்றாரு. ஆமாம், உங்களை பிடிஎஸ் மெம்பர்ஸ் 7 பேரவே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ஸோ அதனால தான் ஜேகே அப்படியே சொல்லிட்டு வர. ஆமாம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. இது நம்ம கம்பெனியை நம்ம பெரிய பொசிஷன் கூப்பிட்டு போகணும். அதுக்காண்டி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆவேன். நீங்கள் எல்லாருமே அதே லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. அப்போ சின், அது சரி, ஃபஸ்ட்டு நீ உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. கிட்டது தான் உனக்கு ஃபீவர் வந்துச்சு, அதுக்குள்ளாட்டியும் வந்து ரெஸ்ட் எடுத்துக்காம ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க. வேலையெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம்ல. இந்தா இதை ஃபஸ்ட்டு குடி அப்படின்ட்டு உங்களுக்காண்டி ஏதோ ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஜின், நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே தான் வேலையை வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க. வேலையை பார்க்க சொன்னால் அது இதுன்னு சமைச்சு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்ட்டு நீங்கள் சின்ன திட்ட. என்ன வயன், நான் உன்னோட ஹஸ்பண்ட், உன்னை நான் பத்திரம் பார்த்துக்கிறது என்னோட வேலை தானே. ஆமாம், அது உங்களோட வேலை தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒர்க்கை பார்த்துக்கணும். என்ன நான் பார்த்துப்பேன். அது என்ன நீ பார்த்துப்ப? நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் அதுக்கு தானே இருக்கோம், உன்னை பார்த்துக்கிறதுக்காண்டி அப்படின்ட்டு ஜேஹப்பும் உள்ள வர்றாரு. அது சரி, எல்லாரும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கீங்களா வேலையை பார்க்காம அப்படின்ன மாதிரி நீங்கள் முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரையும். ஆமாம், எங்கே சுகாவை மட்டும் காணோம். சுகா எங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக சுகாவுமே வராரு. அப்போ நீங்கள் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ சுகாவுமே அவரோட அந்த அழகான ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே வராரு. சுகா, நீங்கள் இப்போல்லாம் சிரிக்கும்போது ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சுகாவுக்கு மட்டும் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க, அப்போ டியாங், ஜிமின், ஜேகே அப்படின்ட்டு எல்லாருமே பொசசிவ் ஆகுறாங்க. வயன், நீ இதுவரை எங்களை இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டே பண்ணதில்ல. எப்போவுமே சுகாவுக்கு மட்டும் பண்ணுற. உனக்கு என்ன சுகாவை மட்டும் தான் பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் அப்படி எங்கே சொன்னேன்? உங்கள் எல்லாரையும் தான் நான் லவ் பண்ணுறேன். நான் சுகாவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு ரீசன் அவர் அழகாக இருக்காரு, அதனால தான். அப்போ என்ன, நாங்கள் அழகா இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்க, ஐயோ ஆரம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எல்லாருமே அழகாக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வரீங்க. அப்போ சுகா, போதும்டா, ஏன்டா வயனை இப்படி பண்ணுறீங்க? அவள் என்ன அழகாக இருக்கான்னு சொல்கிறா, அதை நான் ஹாப்பியாக ஏற்றுக்க கூட விட மாட்டீங்க. சும்மா இருங்க அப்படின்ட்டு சுகா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. டே, உங்கள் எல்லாரையும் வேலை பார்க்க சொன்னால் இங்கே என்னடா கதை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மிஸ்டர் லீ வராரு. அப்போ ஆரம், அப்பா நீங்களா? நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா, நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ் வரையும் வந்தீங்க அப்படின்ட்டு அக்கறையாக கேட்க, அப்போ நீங்களும் ஆமாம், ஏன் நீங்கள் வந்தீங்க? வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே, டேப்லெட்ஸ் போட்டிங்களா அப்படின்ட்டு நீங்கள் அக்கறையாக கேட்குறீங்க. அப்போ மிஸ்டர் லீ, என் செல்ல மருமகளே, நான் நல்லா தான் இருக்கேன், மாத்திரையெல்லாம் கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன். நீ இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? என்னோடய ஆஃபீஸை நீ நல்லாவே பார்த்துப்ப. என் பசங்களும் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் என்னோடய ஆஃபீஸை நல்லா பார்த்துப்பாங்க. இருந்தாலுமே நான் இங்கே வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த கம்பெனி என்னோட உழைப்பில் வந்தது. அதனால தான் ஒரு தடவை என்னோடய கம்பெனி எப்படி நடக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி வந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் எப்படி சிஇஓ ஆனீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள்
ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் 5 டேஸில் உங்களோட காலேஜ் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வேலைக்கு போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க. அதே நேரத்தில் மிஸ்டர் லீக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் வந்திருக்கும். அதனால ஹாஸ்பிட்டலெலாம் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கும். அப்போ தான் தெரிய வந்திருக்கும், மிஸ்டர் லீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கனால அவருக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நான் இதுக்கப்புறம் பிஸ்னஸை நடத்த முடியுமான்னு தெரில, எனக்கு பதிலாக நீங்கள் எல்லோரும் தாண்டா சேர்த்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லீ சொல்லியிருப்பாரு. அப்போது ஆனால் அப்பா, யாருக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜின் கேட்க, அது அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே மிஸ்டர் லீ பார்த்துருப்பாரு. ஏன்னா ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலனா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க கரெக்டாக அப்போ தான் நீங்கள் மிஸ்டர் லீயோட ரூம்குள்ளே வந்திருப்பீங்க. அப்போ மிஸ்டர் லீ உங்களை பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சதோ தெரில, வயன் நீ வேணா என்னோட கம்பெனிக்கு சிஓ ஆயிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நீங்கள் ஏன்னா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே, ஆமாப்பா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீங்கள் எங்களில் ஒரு ஆளை சிஓவாக குறைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வயனுக்கே அந்த பொறுப்பை கொடுக்கலாம். அவள் எதாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுவாள். அவள் மேலே எங்கள் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அவள் கூட அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்ட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் அதுக்கு மியூச்சுவலாக ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அவங்களே யாராச்சும் ஒருத்தங்களை கொடுங்க, ஆராம் இதெல்லாம் பொறுப்பாக பார்த்துப்பாரு, ஜேஹப் கூட பொறுப்பாக பார்த்துப்பாரு, அவங்களே யாராச்சும் ஒருத்தங்களை கொடுங்க, எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, நான் இப்போ வரையுமே உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பீங்க. அப்போ மிஸ்டர் லீ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்கள பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் எல்லாருக்குமே மேரேஜே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களை அஃபிஷியலாக அவரோட மருமகளாக உங்களை சிஓவாக உட்கார வச்சுருப்பாரு அவரோட கம்பெனிக்கு. அண்ட் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு துணையாக எப்போவுமே அவங்க பக்கத்துலேயே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே தான் நடந்திருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் அப்படியே சிரிக்க, ஏ வயன் நீ ஏன் செலமா நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி டேம் கேட்குறாரு. அதுவா, ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் எனக்கு ஃபேமிலியாக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ எல்லோரும் அவங்கள தான் பார்க்குறாங்க, இப்போ எதுக்கு இவ இதை சொல்கிறா அப்படின்ற மாதிரி. ஆனால் மிஸ்டர் லீக்கு அந்த வார்த்தை நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் உங்களை பார்த்து சிரிக்க, நீங்களுமே அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி என்டிங்காக நம்ம இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சிக்கலாம். எனக்கு தெரியல இது ஒரு ஹாப்பி என்டிங்காக உங்களுக்கு ஃபீலாக இருக்கா என்ன அப்படின்ட்டுலாம். அண்ட் ஆல்சோ இந்த எஃப்எஃப்க்கு நான் ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடணுமா வேணாமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா இதில் அவ்வளோவெல்லாம் ரொமான்ஸ் வைக்கல. ஸோ கன்ஃபார்ம் ஸ்பெஷல் எபிசோட் உங்களுக்கு வேணும்னா அதில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா ரொமான்ஸுமே வைக்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சிக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒன் ஷாட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.